Welcome to QA Focus. Today's session we are going to discuss about work energy power. The elastic potential energy stored in a spring. ஒரு ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி எது அதை தான் நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு தான் இலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லுது. நார்மலாக மெக்கானிக்கல் எனர்ஜி 2 டைப்ஸாக தான் இருக்கும். மெக்கானிக்கல் எனர்ஜி இன்னும் கைனெட்டிக் எனர்ஜி. The next one is potential energy. Kinetic energy is the energy possessed by moving object and potential energy is the energy possessed by virtue of position. பொசிஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணிட்டு இருந்தால் அதுக்கு வெலோசிட்டி இருந்தால் அது மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான் கைனெட்டிக் எனர்ஜி. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை நமக்கு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ண முடியும். ஒன் இஸ் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி equation mgh gravitational potential energy. இன்னொன்று ஸ்ட்ரெயின் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி. ஸ்ட்ரெயின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜியை நமக்கு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ண முடியும். ஒன்று கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று ஸ்ட்ரெயின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி. நம்ம ஒரு ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்ணிட்டு ரிலீஸ் ஆக்கிட்டோம்னா அது நம்ம கம்ப்ரஸ் பண்ணி நம்ம இப்படி கையில் பிடிச்சிட்டு நம்ம சட்டுன்னு விட்டுட்டோம்னா அது அங்கேருந்து சீக்கிரம் வெளியே தெரிச்சு போயிடும்ண்ணே. ஏன், அதில் எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்கு. அந்த எனர்ஜி மூலமாக தான் அது வெளியில் தெரிச்சு போகுது. அப்போ அந்த டைப் ஆஃப் எனர்ஜிக்கு தான் நம்ம ஸ்ட்ரெயின் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜின்னு சொல்லுதோம். அப்போ எனர்ஜி நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு ஸ்ட்ரெயின். ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய எனர்ஜி ஸ்ட்ரெயின் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான். ஸ்ட்ரெயின் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான் ஸ்ப்ரிங்கில் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணியிருக்கு. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஏ ஸ்ப்ரிங். P of a spring. ஒரு ஸ்ப்ரிங்கில் நம்ம ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனுக்கு அப்ளை பண்ணிட்டோம்னா இது எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஆனால் எப்போ நம்ம அந்த ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணுதோமோ அந்த டைமில் இது அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அப்படி வரணும்னா நம்ம அந்த ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணும்போது இதுக்குள்ளேயே ஒரு ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் தான் இதை அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வருது. அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். That force is called restoring force. அந்த ஃபோர்ஸ் தான் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்கை நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ் நம்ம இந்த டைரக்ஷன் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அது இனிஷியல் பொசிஷனுக்கு வர்றதுக்கு காரணம் அதுக்குள்ளேயே ஒரு ஃபோர்ஸ் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது. அந்த ஃபோர்ஸ்னால் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஆக்ட் பண்ணுது. நம்ம எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்கோமோ அதோடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸு ஆக்ட் ஆகுது. அதனால தான் அது அதோடைய இனிஷியல் பொசிஷனுக்கு திருப்பி வருது. அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்ணணும்னாலும் ஸ்ட்ரெச் பண்ணணும்னாலும் அதில் ஒர்க் செய்യേണ്ടதாக வருது. அந்த ஒர்க்கு தான் அதில் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணியிருக்கு. அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? இட் இஸ் தி ஒர்க் நீடட் டு stretch or compress a spring. This work is stored as
elastic potential energy or simply potential energy. In this spring. Clear? Okay. நம்ம இதை ஸ்ட்ரெச் பண்ணும்போது இதுக்குள்ளே ஒரு ஃபோர்ஸ் டெவலப் பண்ணுன்னு சொல்லுதோம். அந்த ஃபோர்ஸும் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் எப்போவுமே ஈக்குவலாக தான் வரும். ஆனால் அது ஆப்போசிட் டிரெக்ஷனில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஈக்குவலாக தான் வரும். ஆனால் அது ஆப்போசிட் டிரெக்ஷனில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும். இந்த ஃபோர்ஸு அந்த ஸ்ப்ரிங்குக்கு எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் வருதோ அதுக்கு ப்ரொப்போர்ஷனலாக தான் வரும். ஸ்ப்ரிங்குக்கு எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் வருதோ அதுக்கு ப்ரொப்போர்ஷனலாக தான் வரும். ஏன்னா நம்ம எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் வருதோ அதுக்கு ஈக்குவலாக ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் தான் அதை இனிஷியல் பொசிஷனுக்கு திருப்பி கொண்டு வர முடியும். அப்படின்னா இங்கே ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு a constant k into x. Force F is equal to a constant k into x. This constant is called spring constant. Spring constant. Or simply it is the force constant. Spring constant or it is the force constant. Clear? அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங்கை டிஎக்ஸ் லென்த்துக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும்னா அதில் செய்யக்கூடிய ஒர்க்குன்னு சொல்லுது டிடபிள்யூ ஈக்குவல் டு ஸ்மால் ஒர்க்னால நமக்கு டிடபிள்யூன்னு எழுதாம். டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டிஎக்ஸ். ஒர்க் டன் இன் ஸ்ட்ரெச்சிங் த ஸ்ப்ரிங் த்ரூ ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிஎக்ஸ். பட் வி நோ எஃப் இஸ் கேஎக்ஸ். இட் இஸ் கேஎக்ஸ் இன்டு டிஎக்ஸ். மைனஸ் சைன் இதனுடைய டைரக்ஷனை தான் காட்டுது. இந்த டெரிவேஷனில் மைனஸ் சைன் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சும்மா கேஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் எழுதினா மட்டுமே போதும். அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங்கை எக்ஸ் டிஸ்டன்ஸுக்காக ஸ்ட்ரெச் பண்ணணும்னா அதில் செய்யக்கூடிய டோட்டல் ஒர்க்கு டபிள்யூ ஈக்குவல் டு இதை இன்டெகிரேட் பண்ணால் தான் கிடைக்கும். இதை இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த கான்ஸ்டன்ட் நமக்கு வெளியில் எடுத்துடலாம். மீதி எக்ஸ் டிஎக்ஸ் வரும். இதை இன்டெகிரேட் பண்ணும்போது இதோடைய பவர் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுங்க, சேம் நம்பர் ஒன்று டிவைட் பண்ணிடுங்க. தட் இஸ் half kx square. Half kx square which is equal to the elastic potential energy. Which is equal to the elastic potential energy. That is this work is stored as elastic potential energy or W equal to kx square which is equal to the potential energy stored in a spring. Clear? இந்த derivation important ஆனது படிச்சிடுங்க. ஏதொரு சிஸ்டம் எடுத்தாலுமே அதோடைய டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். Total mechanical energy or total energy is equal to KE plus PE. Total energy is KE plus PE. அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் ஆக்சிலேட் பண்ணும்போது, ஆக்சிலேட் மீன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுது, கம்ப்ரஸ் பண்ணுது, எக்ஸ்டெண்ட் ஆகுது, கம்ப்ரஸ் ஆகுது. அப்படி ஆக்சிலேட் பண்ணும்போது அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனட்டிக் எனர்ஜியும் அதோடைய சம் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் வரும். பொட்டன்ஷியல் எனர்ஜியோடையும் கைனட்டிக் எனர்ஜியோடையும் சம் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் வரும். அப்படின்னா நம்ம ஒரு கிராஃப் ப்ளாட் பண்ணி பார்க்கும்போது பொசிஷன் is the normal position of the spring, is the extension, this is the compression of the spring, this axis we represent energy. We know U is equal to half kx square. That is energy is the function of x square. Energy is the function of x square. Therefore the shape of the graph is like this.
This is PE. Represents the total energy. This is the total energy. ഏതൊരു സിസ്റ്റത്തിലെയുമേ മെക്കാനിക്കൽ എനർജിയും പൊട്ടൻഷ്യൽ എനർജിയും எப்பவுமே கான்ஸ்டண்டா, ரெண்டோடைய சம்மும் எப்பவுமே கான்ஸ்டண்டா தான் இருக்கும். அப்படின்னா இதோடைய கைனட்டிக் எனர்ஜி ரிவர்ஸாக தான் வரும். கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் பண்ணும்போது கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கைனட்டிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டுனா பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இந்த கிராஃபும் ரொம்ப முக்கியமானது, இதையும் படிச்சு விடுங்க. திஸ் தி வேரியேஷன் ஆஃப் KE and PE of oscillating spring. Variation of KE and PE of oscillating spring. This graph shows the variation of kinetic energy and potential energy of oscillating spring. Clear? இந்த டெரிவேஷன் முக்கியமானது, படிச்சிடுங்க. இது மாதிரி இனியும் முக்கியமான எக்ஸாம் டாபிக்கு உடைய கிளாஸ் உங்களுக்கு அட்டென்ட் பண்ணதுக்காக, நோட்ஸ் கிடைக்கிறதுக்காக, இதே மாதிரி சிம்பிளாக குயிக்காக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்காக இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.